என் செல்ல குழந்தையே, இந்த வராகி உனக்கு குறித்து கொடுத்த அந்த நாள் வந்துவிட்டது. இன்னும் 2 மணி நேரம்தான் மீதம் இருக்கின்றது. நிச்சயமாக என் பிள்ளை, இன்று இந்த வார்த்தையினை கேட்க முடிக்கும் நேரமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதை என்னவென்று அம்மா சொல்லாமலேயே நீ தெரிந்து கொள்வாய். ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டு நிற்கின்ற விஷயங்கள் எல்லாம் அத்தனை ஏதாவது ஒன்று நமக்கு நடந்துவிட்டால் கூட போதும் என்று நீ எதிர்பார்க்கின்ற நேரங்கள் இங்கு நிறைய இருந்திருக்கின்றது. ஏதோ ஒரு விஷயத்தை நாம் நினைத்தது போல அடைந்து விட்டோமானால் அதன் பிறகு என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் நாம் நிச்சயமாக சமாளித்து விடலாம் என்கின்ற எண்ணம் என் பிள்ளைக்குள் இருக்கின்றது. உன்னுடைய எண்ணத்தை நான் நன்கு அறிவேன். உன்னுடைய சிந்தனைகள் என்னவென்பதனை நான் நன்கு புரிந்து வைத்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருவது எல்லாவற்றிலும் என்னவென்றும் ஏதுவென்றும் நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவதில் எந்த தவறும் இல்லை அல்லவா? உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னோடு நான் என்னவெல்லாம் எதிர்பார்த்தேனோ, எப்படிப்பட்ட குணத்தை எல்லாம் உன்னிடத்தில் நான் எதிர்பார்த்து நின்றேனோ, அந்த குணங்கள் எல்லாம் இப்பொழுது என் பிள்ளைக்கு வர தொடங்கிவிட்டது. அவசரப்பட்டு சட்டென்று எந்த ஒரு முடிவுக்கும் வந்துவிடாமல் பொறுமை என்ற ஒன்றை தன் கைக்குள் கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கி இருக்கின்றாய். உன்னுடைய பொறுமையை சோதிக்க நினைத்த மனிதர்கள் எல்லாம் எப்பொழுதும் உனக்கு கொடுத்த கஷ்டங்களும் இன்னல்களும் போதும். இனி எந்த நிலையிலும் உன்னை காயப்படுத்தி விடாமல், எந்த சூழ்நிலையிலும் உன்னை வேதனைப்படுத்தி விடாமல் உனக்கு நல்ல நிலையை நான் உருவாக்கி கொடுக்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. வராகியினுடைய அன்பு ஒன்றும் அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடுவதும் கிடையாது. 2 மணி நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கும் என்றால் அதை நீயே நினைத்தாலும் நிச்சயமாக தடுத்து நிறுத்த முடியாது. தருவது உன் அம்மா நானாக இருக்கும் பொழுது இதற்கு தடங்கள் விதிக்க யாரால் முடியும் என்று சற்று சிந்தித்துப்பார். என் குழந்தையே, வராகி நினைத்த மாத்திரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ பெற்றுக்கொள்ள உன்னை தயார்படுத்து. மனதளவில் உன்னுடைய சிந்தனைகளை தெளிவுபடுத்து. எது நடந்தாலும், எப்பேற்பட்ட கொம்பனே உன் வாழ்க்கையில் வந்தாலும் இதையெல்லாம் எதிர்கொண்டு உன்னால் வாழ முடியும் என்பதனை நீ நம்பு. இந்த நம்பிக்கை ஒன்றுதான் உன்னை நல்வழிக்கு அழைத்து செல்ல வேண்டும். இந்த நம்பிக்கை ஒன்றுதான் உனக்கு நம்பிக்கைக்குரிய பல விஷயங்களை நடத்தி கொடுக்க வேண்டும். இனி எதனாலும் என் பிள்ளை நீ கலங்கி நிற்க வேண்டாம். எதற்கெல்லாம் உனக்கு பிரச்சனைகள் வந்ததோ, எதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கு சோதனைகள் வந்ததோ அவை அத்தனையிலும் இருந்து உன்னை நான் மீட்டு கொடுக்கின்றேன். உன்னோடு இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என்னவென்று தெரிந்து புரிந்து கொண்டு நீ வாழ வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. அத்தனை சூழ்நிலைகளையும் கடந்து என் பிள்ளைக்கு சந்தோஷமான மனநிலை வர தொடங்கிவிட்டது. இனி நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய சந்தோஷத்திற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது உனக்கு தெரிந்துவிட்டது என்றாலே போதும். மற்றபடி எல்லாவற்றையும் நீயாக சரியாக பெற்றிடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த தாயானவளினுடைய அன்பினால் இன்னும் 2 மணி நேரத்திற்குள் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயம் என்னவென்று நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக வெல்லாமோ என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் ஆசைப்பட்டதை எல்லாம் தொலைத்திருக்கிறாய். யாருக்காக வெல்லாமோ இந்த வாழ்க்கையில் தான் விரும்பியதை எல்லாம் பெறாமல் விட்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது இனி உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேனோ அதையெல்லாம் என் பிள்ளை இனி யாருடைய எண்ணங்களும் இல்லாமல், யாருடைய புரிதலும் உனக்கு தேவையில்லாமல் நீ சரியாக ஒவ்வொன்றையும் மன உறுதியோடு பெற்றுக்கொண்டால் அது போதும்.
நடப்பது அத்தனையும் நல்லதற்குத்தான் எனும் பொழுது இனி எது கிடைத்தாலும் அது உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டு உனக்கு ஏற்றது போல அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக கொண்டு வந்து விட்டால் அது போதும். என் பிள்ளையே, கனவுகள் காண்கின்றவர்களுக்கு அந்த கனவுகள் நிறைவேறவில்லையே என்கின்ற ஒரு ஏக்கம் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் அதே நேரம் அந்த கனவுகள் நிறைவேறுவதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் அவர்களுக்கு நெருங்கி கிடைக்கும் பொழுது அதனை அவர்கள் நிச்சயமாக நல்லபடியாக ஏற்றிட வேண்டும் என்பதுதான் உண்மை. ஏன் தெரியுமா? தனக்கு அது நடக்கவில்லை, இது கிடைக்கவில்லை என்று சொல்கின்றவர்கள் நாளை இந்த வாழ்க்கை அவர்கள் விரும்பியதை எல்லாம் கொடுக்கும் பொழுது இதையெல்லாம் அவர்கள் என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டம். நமக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லியதையெல்லாம் விடுத்து கிடைக்கும் பொழுது அதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் என்பதில்தான் இந்த வாழ்க்கை இருக்கிறது என்பதனை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நிறைவேறாத பல ஆசைகள் இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் கிடைத்திராத பல விஷயங்கள் இருக்கின்றது. ஆனால் அத்தனையும் உனக்கு கிடைக்க வேண்டிய காலகட்டம் இது. அத்தனை விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டிய காலகட்டம் இது. இனி நடந்து முடிந்தது ஒவ்வொன்றையும் நீ கவனமாக பெற வேண்டிய நேரம். உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம். இனி எதற்காகவெல்லாமும் நீ கலங்கி நின்ற நேரங்களில் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அதிசயத்தை நிச்சயமாக என் பிள்ளை நீ கண்கூடாக காணத்தான் போகின்றாய். உன்னோடு யாரெல்லாம் இருக்கிறார்கள், உன்னை விட்டு யாரெல்லாம் செல்கிறார்கள் என்பதனை என் பிள்ளை நீ சரியாக புரிந்திட வேண்டும். இதுவரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்பதில் உன்னுடைய கவனம் இருக்கட்டும். என் பிள்ளையே, 2 மணி நேரத்தில் அப்படி எந்த விஷயத்தை சாதித்துவிட முடியும் என்று நீ யோசிக்கிறாய். 2 மணி நேரத்தில் எதை நமக்கு நம் தாயானவள் நடத்தி கொடுக்க போகிறாள் என்று யோசிக்கிறாய். ஆனால் இந்த வராகி நான் நினைத்திருந்தால் 2 மணி நேரம் என்ன, 2 நொடியிலேயே இந்த வாழ்க்கையில் பல விஷயங்களை உனக்கு நான் நடத்தி கொடுத்திடுவேன். என் குழந்தைக்கு ஆசைப்படுகின்ற பல சந்தோஷங்களை சர்வ நிச்சயமாக நான் என்னவென்று கொடுத்திடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. மனதார நீ எதையெல்லாம் என்னிடத்தில் வேண்டும் என்று கேட்கிறாயோ அவை அத்தனையும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். அவை அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என்னவென்று உனக்கு நடத்தி கொடுக்கும். நான் ஒரு முறை உனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்து விட்டேன் என்றால் நிச்சயமாக அதிலிருந்து ஒரு பொழுதும் நான் மீற மாட்டேன். என்னை மீறி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் அங்கு உன் தவறு நிச்சயமாக இருக்கும். அந்த தவறை திருத்திக் கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் தவறெல்லாம் செய்ய மாட்டேன் என்று எல்லாம் யாரும் இங்கு சொல்லிவிட முடியாது. அதுவும் தெய்வத்திடம் சொல்லிவிட முடியுமா? நீ செய்கின்ற எல்லாவற்றையும் தெய்வம் முன்னே நின்று பார்த்து கொண்டிருக்கின்றதல்லவா? அப்படி இருக்கும் பொழுது தெய்வத்திடம் நீ பொய்யை சொல்வதற்கு எந்த வாய்ப்புகளும் இல்லை என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, வெற்றி தள்ளி போகலாம், ஆனால் உன்னுடைய முயற்சி ஒருபோதும் வீண் போகாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, தோல்வியிடம் வழி கேட்டுத்தான் வந்து சேர முடியும் வெற்றியினுடைய வாசற்படிக்கு. அப்படியானால் இதனை நீ எப்பொழுதும் உணர்ந்து கொண்டாயானால் தோல்வி ஒருபொழுதும் உனக்கு மிக பெரிய அளவிலான துன்பங்களை கொடுக்காது. வருகின்ற தோல்வி எப்பொழுதும் உனக்கு மிக பெரிய வெற்றியை உறுதியாக கொடுக்கும். நிச்சயமாக இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் என்னவென்று உனக்கு நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. மனநிறைவோடு என் பிள்ளை நீ எதை கொண்டாலும், மனநிறைவோடு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நீ உணர்த்தினாலும் அவை அத்தனையிலும் நீ விரும்பியது ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டால் அது போதும். நடப்பது எல்லாம் நல்லதற்குத்தான் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு கிடைப்பது ஒவ்வொன்றும் இனி என்னவாகும் என்பதனை நீ நிறைவாக உணரத்தான் வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எதையெல்லாமோ நீ இந்த வாழ்க்கையில் ஆரம்பித்து
எந்தெந்த விஷயங்களை எல்லாமோ சந்தித்து இந்த வாழ்க்கையில் நீ இப்படி ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாய். ஆனால் உன்னுடைய இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தெரிந்தவர்களும் புரிந்தவர்களும் மேலும் மேலும் உன்னை காயப்படுத்துவதுதான் இங்கு நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கின்ற ஒரு விஷயம். நம்முடைய சூழ்நிலைகளை புரிந்தவர்கள்தான் நம்மை காயப்படுத்துகிறார்கள். நம்முடைய நிலை என்னவென்று உணராதவர்கள் நம்மை எதுவும் செய்யவில்லை. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, இவர்களை எல்லாம் தெரிந்து கொள்வதற்காகத்தானே இப்படியெல்லாம் இந்த வாழ்க்கை ஒரு விஷயத்தை நமக்கு நடத்துகிறது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே தெய்வம் கொடுக்கவில்லை, நடத்தவில்லை என்று சொல்லி வருந்தக்கூடாது. தெய்வம் கொடுப்பதற்கும் நடத்துவதற்கும் என்ன காரணம், இதனால் நமக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் முன்னால் நான் வருகின்ற இந்த நேரங்களில் நீ எதையெல்லாமோ யோசித்து கலங்கி நிற்கின்ற இந்த காலத்தை மறந்து இனி உனக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்த வேண்டும் என்றே உனக்கு இந்த வாழ்க்கையில் பல இன்னல்களை கொடுக்கின்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு பல சோதனைகளை தருகின்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு எதை கொடுத்தால் என்ன நடக்கும் என்பதனை உணர்ந்து கொண்டு, எதை கொடுத்தால் இந்த வாழ்க்கை உனக்கு எதை தேடித்தரும் என்பதனை புரிந்து கொண்டு, நேரத்திற்கு தகுந்தாற் போல, சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல நீயும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் எதுவும் நடக்கவில்லை என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும். இறைவன் எனக்கு எதையும் தரவில்லை என்று ஒருபோதும் சொல்லாதே. என் குழந்தையே, உனக்கு தெரியாமல் பல ஆபத்துக்களிலிருந்து உன்னை பாதுகாத்து நிற்பது நீ வணங்குகின்ற தெய்வம்தான் என்பதனை மறந்து விடாதே. அவரை தவிர இவ்வுலகில் அதிக அன்பு காட்ட இங்கு யாருமே கிடையாது என்பதனை புரிந்து கொள். தெய்வத்தை தாண்டி யாரும் உன் வாழ்க்கையில் எதையும் நடத்த வரப்போவதில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். இப்படி இந்த சூழ்நிலைகள் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் கொடுக்கிறதோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ நிறைவாக பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையாக மாற்றும் பொழுது அத்தனையும் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியானபடி நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, எந்த விஷயத்திலும் உன்னுடைய எண்ணம்தான் அங்கு முதன்மையானதாக நிற்கும். இறைவன் சிலருக்கு கொடுத்து சோதிப்பான், சிலரிடமிருந்து பறித்து சோதிப்பான். பெற்றவர்கள் உயர்ந்தவர்களும் அல்ல, இழந்தவர்கள் தாழ்ந்தவர்களும் அல்ல. தெய்வத்தின் முன்னிலையில் அனைவரும் சோதனைக்குரியவர்கள்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, ஒரு மனிதன் எப்பொழுது தைரியசாலியாகிறான் தெரியுமா? அவரது வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகளையும் தனியாக எதிர்கொள்ளும் பொழுது, தன்னை ஆதரிக்க யாரும் இல்லை என்று உணரும் பொழுது, தன்னை தானே நிலைநிறுத்தி கொள்ளும் ஒரு ஆற்றல் நிச்சயமாக அந்த நேரம் ஒருவருக்கு வந்துவிடும். அப்பொழுது ஒரு மனிதன் நிச்சயமாக தைரியசாலியாகி விடுவான் என்பதனை நீ மறந்து விடாதே. நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாமும் உனக்கு நடக்க தொடங்கும் என்பதனையும் மறந்து விடாதே. தெய்வத்தின் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கை மட்டுமே உனக்கு எதையும் பெற்று கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் என்பதனை புரிந்து கொள். தெய்வத்தின் மீது நீ கொண்ட உண்மையான உன்னுடைய சிந்தனைகள் மட்டும்தான் உனக்கு எதையுமே தெய்வத்தின் கைகளிலிருந்து பெற்றுத்தரக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்பதனை நீ மறந்து விடாது. எதுவென்றாலும் இனி கலங்காது, என்ன நடந்தாலும் நீ வருந்தாது. அத்தனைக்கும் சேர்த்து வைத்த சந்தோஷங்களை என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு. என் தங்கமே, இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ நிச்சயமாக நல்லபடியாக இந்த வாழ்க்கையை உனக்கு அமைத்து கொடுக்க இந்த வராகி உடனிருப்பாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இத்தனை நாளும் இத்தனை மாற்றங்களும் உனக்கு நடந்திட்ட இந்த நேரம், இனி வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நீ மிக பெரிய அளவிலான உண்மைகளை உறுதியாக பெற்றிட வேண்டும். உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக பேரதிசயத்தை நடத்தும். இந்த வாழ்க்கை இதைவிட மிக பெரிய பேரானந்தத்தை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அத்தனையிலும் நான் உன்னோடு வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.